ஜாலில் 35 வருடங்களின் பின்னர் ஆரம்பிக்கப்பட்டுள்ள பேருந்து சேவை. என்ன ஆனார் பிள்ளையான்? மட்டக்களப்பை சுற்றி வளைத்தது சிஐடி. காணாமலாக்கப்பட்ட பேராசிரியர் ரவீந்திரநாத் கிழக்கு பல்கலைக்கழகத்துக்குள் நுழைந்த சிஐடியினர். தென்னிலங்கையில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட தமிழ் யுவதி. உயிர் அச்சுறுத்தல் உள்ளவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுங்கள், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கைது செய்யப்பட்டுள்ள ஈபோச முன்னாள் பிரதி தலைவர். பிள்ளையானுக்கு பிணை, நீதிபதிக்கு எதிராக அவதூறு, எடுக்கப்பட்ட உடன் நடவடிக்கை. நாட்டில் மீண்டும் மின் கட்டண அதிகரிப்பு, வெளியான தகவல். இலங்கையில் மீண்டும் உச்சம் தொடும் தேங்காயின் விலை. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உயர் நீதிமன்றத்தில் முன்னிலை. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையான ரணில் அம்பலப்படுத்திய உண்மைகள். தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் 35 வருடங்களின் பின்னர் பேருந்து சேவை ஒன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. காங்கேசந்துறை பலாலி இடையிலான அரச பேருந்து சேவையே இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. யுத்தம் காரணமாக கடந்த 35 வருடங்களாக உயிர் பாதுகாப்பு வலயமாக காணப்பட்ட குறித்த பகுதியூடாக பொதுமக்கள் நடமாட முடியாத சூழல் காணப்பட்டது. இதன் காரணமாக பயணிகள் யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை வரை மாத்திரமே பயணம் செய்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி நிபந்தனைகளோடு விடுவிக்கப்பட்ட பலாலி வீதி வரை இன்றைய தினம் பேருந்து சேவை ஆரம்பிக்கப்பட்டது. அத்துடன் பேருந்து சேவை நேர அட்டவணை தொடர்பில் பின்னர் அறிய தருவதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிராந்திய முகாமியாளர் தெரிவித்தார். பிள்ளையான் கைது செய்யப்பட்ட நாளில் இருந்து தற்போது வரை மட்டக்களப்பு பகுதியில் குற்றப்புலனாய்வு பிரிவினரின் ஊடுருவல் அதிகரித்த வண்ணம் காணப்படுகிறது. கடந்த 8ஆம் தேதி மட்டக்களப்பில் உள்ள அவரின் அலுவலகத்தில் வைத்து பிள்ளையான் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைதானார். 2006 டிசம்பர் 15ஆம் தேதி பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதையடுத்து பிள்ளையான் தரப்பில் வழக்கறிஞராக உதய கம்மன்பில களமிறங்கிய நிலையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்ததன் அடுத்த கட்டமாக மட்டக்களப்பின் மீது குற்றப்புலனாய்வு பிரிவின் பார்வை திரும்பியதாக தெரிவிக்கப்பட்டது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் 3 நாட்கள் சோதனை நடத்தப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை காவல்துறை உயர் அதிகாரி குறிப்பிட்டார். இதன்படி கடந்த 2004ஆம் ஆண்டு தொடக்கமுள்ள ஆவணங்கள் சோதனையிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பில் தெரிவிக்கப்படுகையில் கடந்த 2006 டிசம்பர் 15ஆம் தேதி உபவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத் கொழும்பில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி வாகனத்தில் பயணித்த போது அவர் கொழும்பில் வைத்து கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான சிவனேசதுரை சந்திரகாந்தனை கடந்த 8ஆம் தேதி அவரின் கட்சியின் காரியாலயத்தில் வைத்து கைது செய்தனர். இதையடுத்து குறித்த பல்கலைக்கழகத்தில் கடந்த வாரம் 23, 24, 25 ஆகிய 3 தினங்களாக கொழும்பில் இருந்து வந்த குற்றப்புலனாய்வு பிரிவினர் 2004ஆம் ஆண்டு தொடக்கமுள்ள ஆவணங்கள் மற்றும் ஒரு சில விரிவுரையாளர்களின் ஆவணங்களை சோதனை செய்தனர். அத்துடன் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள தொழிலதிபரின் வீட்டில் பணிப்பெண்ணாக வேலை செய்து வந்த பெண்ணொருவர் திருட்டுச் சம்பவத்தில் கைது செய்யப்பட்டார். மஸ்கலியா பகுதியைச் சேர்ந்த சிவசுந்தரம் சிவரஞ்சனி என்ற 23 வயதுடைய பெண்ணை கைதானார். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட குறித்த பெண் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த பெண் வீட்டுக்கு வேலைக்கு வந்து 4 மாதங்களுக்கு பின்னர் ஏப்ரல் 9ஆம் தேதி விடுமுறையில் சென்றார். அந்த சந்தர்ப்பத்தில் வெளிநாட்டிலிருந்து இலங்கை வந்த தொழிலதிபரின் 2 பிள்ளைகள் 20 நாட்களில் மீண்டும் வெளிநாடு செல்ல தயாராகினர். அதன்போது தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு பரிசாக வழங்க வைத்திருந்த 2 மதிப்புமிக்க கை கடிகாரங்களை தேடிய போது அவை காணாமல் போனமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து 4 மாதங்களுக்கு முன்பு தன்னுடைய வீட்டில் பணிப்பெண்ணாக வேலைக்கு வந்த இளம்பெண் விடுப்பில் சென்றுவிட்டு வேலைக்கு திரும்பவில்லை என்றும் தன்னுடைய தொலைபேசி அழைப்புக்கு பதிலளிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார். இதன்பின் விசாரணைகள் வீட்டில் இருந்து 1,34,50,000 ரூபாய் பெறுமதியுடைய கை கடிகாரங்கள் 2 மற்றும் 500 ஸ்டெர்லிங் பவுண்ட் ஆகியவை திருடப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. குறித்த பெண் கைது செய்யப்பட்டு நேற்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் மே மாதம் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு தலைமை நீதிவான் தன்ஜா லக்மாலி உத்தரவிட்டுள்ளார். உயிர் அச்சுறுத்தல் உள்ளவர்கள் நாட்டை விட்டு வெளியேறிவிடுவது மிகச்சிறந்த பாதுகாப்பாகும் என முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். அண்மைக்கால சம்பவங்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அண்மை காலங்களில் இறந்தவர்களில் பலர் தங்களுக்கு மரண அச்சுறுத்தல் இருப்பதாக கூறினர். அவர்கள் ஏதாவது தகராறோடு தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஆயுதங்களை வைத்திருக்க கூடாது. அவ்வாறு உயிரச்சுறுத்தல் உள்ளவர்கள் இலங்கையை விட்டு வெளியேறலாம் அல்லது வீடுகளை விட்டு வெளியில் நடமாடுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என மஹிந்த தேசப்பிரிய குறிப்பிட்டுள்ளார்.
குற்றப்புலனாய்வுத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள இலங்கை போக்குவரத்து சபையின் முன்னாள் உபதலைவர் எல்ஏ விமலரத்ன பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் இன்று அவர் கைது செய்யப்பட்டார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்துக்கு சொந்தமான கதிரகாம பிரதேசத்தில் உள்ள வீடொன்று தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளாக அமைய இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட இலங்கை போக்குவரத்து சபையின் முன்னாள் உபதலைவர் திஸ்ஸ மகாராம நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி சசி மகேந்திரனுக்கு எதிராக அவதூறு பரப்பிய 6 சமூக வலைதள கணக்குகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அண்மை காலமாக மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி சசி மகேந்திரனுக்கு அவதூறு விளைவிக்கும் முகமாக முகநூல் உள்ளிட்ட சில சமூக ஊடக கணக்குகளில் தவறான பதிவுகள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. இதையடுத்து மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி சசி மகேந்திரன் தனக்கு அவதூறு விளைவிக்கும் வகையில் பொய்யான தகவல்களை பரப்பிய 6 சமூக ஊடக கணக்குகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு பதிவு செய்தார். ஜோசப் பெர்ராசிங்கம் படுகொலை வழக்கில் பிள்ளையானுக்கு பிணை வழங்கியமை உள்ளிட்ட பல்வேறு போலியான தகவல்கள் மற்றும் தன்னுடைய தனிப்பட்ட தகவல்கள் உள்ளடக்கி குறித்த சமூக வலைத்தள கணக்குகள் ஊடாக தனக்கு அவதூறு விளைவிக்கப்படுவதாக முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் குறித்த முறைப்பாடு தொடர்பில் காவல்துறையினர் சமர்ப்பித்த அறிக்கையின் பெயரில் குறித்த 6 சமூக ஊடக கணக்குகள் தொடர்பில் தகவலை பெறுவதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் இணைய கண்காணிப்பு மற்றும் புலனாய்வு பிரிவுக்கு கொழும்பு பிரதான நீதிவான் தனுஜால் அக்மாலி உத்தரவிட்டார். மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் மின்சார கட்டணங்களை அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச நாணய நிதியம் அடுத்த தவணையாக 344 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க உள்ளதால் செலவு மீட்பு விலையை மீட்டெடுப்பதை பொறுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் விதமாக தற்போதைய அரசாங்கம் இந்த ஆண்டு ஜனவரியில் மின்சார கட்டணங்களை 20% குறைத்தது. இருப்பினும் இது செலவு மீட்பு விலை நிர்ணயம் அல்ல என்பதால் இந்த நடவடிக்கை குறித்து சர்வதேச நாணய நிதியம் அதிருப்தி வெளியிட்டது. இந்த மறு ஆய்வு சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழுவால் அங்கீகரிக்கப்பட்டவுடன் இலங்கைக்கு சுமார் 344 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் தேங்காயின் விலை சில பிரதேசங்களில் மீண்டும் அதிகரித்துள்ளது. குறித்த விடயத்தை தென்னை பயிற்சிய சபையின் தலைவர் சுனிமல் ஜெயக்கொடி தெரிவித்தார். 180 ரூபாவுக்கு விற்கப்பட்ட தேங்காய் தற்போது 220 முதல் 240 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே மற்றும் ஜூன் மாதங்களில் நாட்டில் தேங்காய் அறுவடை 500 மில்லியனை தாண்டும் என தென்னை ஆராய்ச்சி நிறுவனம் கணித்துள்ளது. இந்நிலையில் தேங்காயின் விலை மீண்டும் குறைவடையும் என தென்னை பயிற்சிய சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அடிப்படை உரிமைகள் மனு மீதான விசாரணை ஒன்றுக்காக சற்று முன்னர் உயர்நீதிமன்றத்தில் முன்னிலையானார். உயர்நீதிமன்றம் இதற்கு முன்னர் பிறப்பித்த உத்தரவுக்கு அமைய மைத்ரிபால சிறிசேன இவ்வாறு முன்னிலையாகினார். ஜோயல் ஃபார் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதியை மன்னித்து விடுதலை செய்த சம்பவத்தோடு தொடர்புடைய மனு தொடர்பாக உயர் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. ஜோயல் பார்க் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஜூட் ஸ்ரமந்த ஜெயமஹாவுக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதி மன்னிப்பை ரத்து செய்ததில் இருந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு அடிப்படை மனிதுரிமைகள் மீறியமைக்காக மைத்ரிபால சிறிசேன 1 மாதத்துக்குள் 1 மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்நிலையில் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகிய குறித்த நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற தவறியதற்கான காரணத்தை காட்டுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாளாந்தம் பல்வேறு நபர்கள் வரவழைக்கப்படுகிறார்கள் என்றாலும் நான் வரும்போது மாத்திரம் ஊடகங்களுக்கு தெரியப்படுத்துகிறீர்கள் என ஆணைக்குழுவிடம் கேள்வி எழுப்பியதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். அத்துடன் பொதுப்பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தை வைப்பு கணக்குகளில் வைத்திருப்பது குற்றம் என்று லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவிடம் சுட்டிக்காட்டியதாக கூறினார். நேற்று ஆணைக்குழுவில் 3 மணி நேரத்துக்கு மேலாக வாக்குமூலம் வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார். நான் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தில் வாக்குமூலம் அளித்தேன். சாமரசம்ப தசாநாயக்க ஊவா மாகாண முதலமைச்சராக இருந்தபோது தேசிய சேமிப்பு வங்கியில் வைத்திருந்த நிலையான வைப்பு தொகையை திரும்ப பெற்ற சம்பவம் தொடர்பில் ஏப்ரல் 10 நான் வெளியிட்ட ஊடக அறிக்கை தொடர்பான உண்மைகளை விசாரிக்க அளிக்கப்பட்டேன். புத்தாண்டு தினத்தன்று நான் கொழும்பில் இல்லாதால் அங்கு வர முடியாது என்று நான் முதலில் அவர்களிடம் சொன்னேன். ஆளும் தரப்புக்கு சிங்கள புத்தாண்டு இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் நம்மிடம் அது இருக்கிறது. மேலும் எனது வழக்கறிஞர் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார். எனக்கு 2வது கடிதம் வந்தது. என்னுடைய வழக்கறிஞர் வெளிநாட்டில் இருப்பதாக கூறி லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தின் இயக்குநர் ஜெனரலுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பினேன். எனினும் ஏப்ரல் 21 லஞ்ச ஒழிப்பு ஆணையம் மீண்டும் ஒரு கடிதம் அனுப்பியது. அதில் 25 வாக்குமூலம் வர வருமாறு தெரிவிக்கப்பட்டது. எனது வழக்கறிஞர் ஏப்ரல் 27 வரை கொழும்பில் இருக்க மாட்டார் என்று எனக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தும் என்னை வர சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நாளாந்தம் பல்வேறு நபர்கள் வருகிறார்கள் என்றாலும் நான் வரும்போது மாத்திரம் ஊடகங்களுக்கு தெரியப்படுத்துகிறீர்கள் என ஆணைக்குழுவிடம் இன்று நான் கூறினேன். அத்துடன் ஆணைக்குழுவில் உள்ள ஆவணங்கள் வெளிநபர்களுக்கு காண்பிப்பதற்கு நான் எதிர்ப்பு வெளியிட்டேன் என ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார்.